புளி சாதம்னா யாருக்கு தான் பிடிக்காது? புளியோதரை பேர கேட்டாலே நம்மள்ல பல பேர் வந்து இப்ப வரையும் டெம்ப்ட் ஆயிருவோம். ஒரு 10 பேருக்கு புளிசாதம் செய்ய போறீங்கன்னா, அளவு கொஞ்சம் மாறுனாலும் சுவையும் மாறி போயிரும். அதனால இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு 10 பேருக்கு கரெக்ட்டான அளவுல புளியோதரை எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 பேருக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு அரிசி போடலாம். அதுக்கு வந்து புளி வந்து 150 கிராம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். அதாவது 2 பெரிய எலுமிச்சப்பழம் அளவுள்ள புளிய வந்து தண்ணீல ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு, அதுக்கப்புறம் நீங்க நல்லா கெட்டியா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுல 100 எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். புளிசாதம்னாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னலான வாசனையும் சுவையும் குடுக்கும். எண்ணெய் காஞ்சு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு தேவையான பொருள் எல்லாமே ஒன் பை ஒன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிக்க விடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பருப்பெல்லாம் போடலாம். புளிசாதத்துக்கு வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும் ஒரே ஈக்குவல் ரேஷியோல தான் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டு 2 நிமிஷம் மிதமான தீயில வறுத்து விட்டீங்க அப்படின்னா பருப்பு நல்லா செவந்து இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். கருப்பாக கூடாது. கருப்பாயிருச்சு அப்படின்னா கசந்து போயிரும். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை உங்களுக்கு இன்னும் வேணும்னா தாராளமா கூட போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடுங்க. வேர்க்கடலை லைட்டா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். வரமிளகாய் எவ்வளோ போடலாம்? 10 டு 12 போடலாம். நான் வந்து ஒரு 12 வரமிளகாயை வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கேங்க. எண்ணெயோட ஹீட்டுக்கு வந்து வரமிளகாய் போட்ட உடனே டக்குன்னு வறுபட்டுரும். பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே பெருங்காய பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இந்த மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி இந்த எண்ணெயோட ஹீட்டுக்கு டக்குன்னு தீஞ்சு போயிரும். லைட்டா கரண்டி வச்சு ஒரு மிக்சிங் குடுத்த உடனே வந்து கரைச்சு வச்சிருக்கிற புளி கரைசல் இருக்குல்ல, அத உடனே ஊத்திருங்க. இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேங்க. மொத்த உப்பையும் போடல. சாதத்திலே நம்ம உப்பு போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புளி கரைசல் ஊத்தி மிக்ஸ் பண்றப்ப, உப்பு பத்தலைன்னா நான் அப்ப வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 15 நிமிஷம் கழிச்சு நீங்க பாருங்க. இது நல்லா கொதிச்சு, நல்லா சுண்டி மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கரண்டி வச்சு அப்படியே கிண்டுறப்ப, அந்த கடாயோட அடிப்பகுதி நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இது நல்லா சுண்டி வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. புளிக்கரைசல் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓரளவுக்கு லைட்டா சுண்டி மேல எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்குது. இப்ப நான் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து விட்டுருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட பவுடர் பண்ணிட்டு போடலாம். கொஞ்சமா அந்த மாரி இனிப்பு கலந்தா தான் அந்த புளியோட புளிப்பு வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். காரம், உப்பு, புளிப்பு இந்த 3 சுவையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்ந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான டேஸ்ட் வந்து கிடைக்கும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 டு 7 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான புளிக்காய்ச்சல், நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்குல்ல. இத சாதத்தில போட்டு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சாதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற விட்டீங்க அப்படின்னா, சாதம் உதிரி உதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, ஒவ்வொரு பேட்சா மிக்ஸ் பண்ணி நீங்க எடுக்கலாங்க. வெந்தயம், மிளகு, சீரகம்லாம் வறுத்து பவுடர் பண்ணி போட்டு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுறது ஒரு மெத்தட். இது வந்து ரொம்ப சிம்பிளா, குயிக்கா பண்ணக்கூடிய மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.